நமது ஜெபம் டிவியில் பூரண சுவிசேஷ எக்காலம். நீங்க 2025ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டா இருக்கும் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லு, நாளைக்காக நீங்க என்ன செய்யாதீர்கள், கவலைப்படாதே. நாளை தினம் யாருக்காய் கவலைப்படுது? அது தன்னுடையவர்களுக்காய் கவலைப்படும். அது that day is worried for you and me. உங்களுக்காக எனக்காக அந்த நாள் என்ன செய்கிறதாம், கவலைப்படுதாம். Blessing Worship Center presents Trumpet of the Full Gospel every Monday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. இப்போ கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். We have a few more minutes. ஒரு புதிய வருஷத்தில் பிரவேசிக்கும் பொழுது just be in the presence of the Lord with the expectation. ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஜனஸ்கனிக்கம் ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். நீங்களும் நானும் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற முன்பதாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். தேவன் நமக்காக அநேக காரியங்களை அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்து முன்பதாகவே அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டார். ஆதாமுக்கு ஏவாளுக்கு வேண்டிய அத்தனையும் உண்டாக்கின பிறகுதான் ஆதாமை என்ன செய்கிறாங்க, அந்த மைக்கு ஆதாமை ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் கொண்டு வருகிறார். இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் 2025ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டா இருக்கும் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லு, நாளைக்காக நீங்க என்ன செய்யாதீர்கள், கவலைப்படாதே. நாளை தினம் யாருக்காய் கவலைப்படுது? அது தன்னுடையவர்களுக்காய் கவலைப்படும். அது நாளைக்கு நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நாள் that day is worried for you and me. உங்களுக்காக எனக்காக அந்த நாள் என்ன செய்கிறதாம், கவலைப்படுதாம். யோசித்து பாருங்க, எதற்காக? Why? எதற்காக நாளை தினம் உங்களுக்காய் கவலைப்படுகிறது? Why does tomorrow have to worry about you? நாளை தினத்தில் நீங்களும் நானும் பிரவேசிக்கிற முன்பதாகவே உங்களுக்கு எனக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அந்த தினமானது அது ஆயத்தத்தோடு வைத்திருக்க வேண்டும். Because even before you could enter into tomorrow, that day has already prepared everything that you need. ஒவ்வொரு நாளுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும் போது நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் பிரவேசிக்க வேண்டுமே தவிர அங்க கேள்விகளோடு பிரவேசிக்க வேண்டாம். Because before you enter into every day, you have to enter into that day as inheritors and not with the ones with a question in your mind. 2025ஆம் ஆண்டு உங்களுக்காக அது காத்து கொண்டே இருக்கிறது. 2025 is waiting for you. தூக்கம் வர்றது சொல்ற மாதிரி ஒரு ஆமென் சொல்லுமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்க, யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவன் உங்களையும் என்னை எவ்வளவு விசேஷமானவளாய் மாற்றி இருக்கிறார். See how much God has made us special in our life. 2025ஆம் ஆண்டு நீ இந்த 2024ஆம் ஆண்டை போல அது இருக்க போகிறது இல்லை. The year 2025 is not going to be like the year 2024. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபாகம புத்தகத்திலே மிக அழகாக மோசே மூலமா ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். In the book of Deuteronomy, through Moses, the Lord beautifully says, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் நீங்கள் விட்டு வந்த தேசத்தை போல இருக்க போகிறது இல்லை. the land that you are going to inherit will not be like the land that you left and came. நீங்க அழகாக சொன்னீங்க, விட்டு வந்த தேசத்தை போல இருக்க போகிறது இல்லை. Will not be like the nation or the land that you left and came. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அதுதான். This is a word that the Lord gives you and I today. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறதான 2025ஆம் ஆண்டு இப்போது நீங்க விட்டு போகிற 2024ஆம் ஆண்டை போல இருக்க போகிறது இல்லை. The year 2025 is not going to be like the year 2024, which you are going to leave behind and enter in. நீங்கள் நினைவில் கூட கொள்ள வேண்டாம், இந்த 2024ஆம் ஆண்டை
போல 25ஆம் ஆண்டு இருக்கும் என்று சொல்லி. You don't even think about 2025 going to be similar like 2024. இந்த 2025 வரப்போகிற 2025ஆம் ஆண்டு உங்கள் ஒவ்வொருக்கும் தேவன் விசேஷித்த ஒரு ஆண்டாய் கர்த்தர் மாற்றி தர போகிறார். The Lord is going to make the year 2025 a very special year for all of you. ரொம்ப விசேஷமா இருக்க போகிறது. It's going to be very special. ஆனால் கர்த்தர் அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். But the Lord wants to prepare us all tonight. எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கும் ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Before you receive any blessing in your life, the Lord needs a preparation. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் 2025 ஆசீர்வாதமா இருக்கணும்னு நான் விரும்புறீங்க? How many of you want the year 2025 to be a blessing? ஹalleluya hallelujah. அப்படி என்றால் உங்களுடைய எதிர்பார்ப்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறதோ உங்களுடைய ஆயத்தம் அவ்வளவு பெரிதா இருக்க வேண்டும். So for that, the more your expectation is, your preparation has to be equal to that. நமக்கு வெகு குறுகின ஒரு நேரம் தான் இருக்கிறது. We have very less time in our hands. ஆனா இந்த குறுகின நேரத்திலே ஆவியானவருடைய கரத்திலே நீங்கள் உங்களை கருத்தாய் ஒப்புக்கொடுப்பீர்கள் என்றால், but in the less time that you have, if you submit yourself in the presence of God today, ஆவியானவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்வீர்கள் என்றால், if you hold on to the feet of the Holy Spirit, அவர் ஒருவர் தான் அடுத்த ஆண்டுக்கான ஆசீர்வாதத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடியவர். because he is the only one who can prepare you and I for the blessings that is to come in the next year. நீங்கள் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டாலும் சரி, it doesn't matter how great of a promise you receive, அல்லது நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற ஊழியக்காரன் அவன் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, it doesn't matter how great a minister of God he is who shares the word of God, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதுக்கு பெற்றுக்கொள்ளுகிற நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளாவிட்டால் அந்த வாக்குத்தத்தங்கள் யார் கொடுத்தாலும் அதனால் பிரயோஜனம் இருப்பதில்லை. unless you prepare yourself to receive the blessings of God, the promises will not matter. It doesn't matter who gives or whatever the promise is. வரப்போகிற புதிய ஆண்டிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் விசேஷங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். The Lord has prepared special blessings for each and every one of you in the new year. புதிய ரசத்தை கர்த்தர் உங்களுக்கு The வைத்திருக்கிறார். Lord has prepared a new wine for you. புதிய கிருபைகளை கர்த்தர் The Lord வைத்திருக்கிறார். has prepared a new grace for இதுவரை you. நீங்கள் கடந்து வந்திராத ஒரு புதிய பாதையில கர்த்தர் உங்களை நடத்த The போகிறார். Lord is going to take you into a new path where you have never traveled அந்த before. விசேஷமானது நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், If you have to receive that special இந்த blessing, நேரம் தேவனுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு this is நேரம். the time you have to commit yourself in the hand of the Lord. ஆதியாகம புத்தகத்திலே 32ஆம் அதிகாரத்திலே யாக்கோபை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். In the book of Genesis chapter 32, if you read about அங்கு Jacob, யாக்கோபுடைய இருதயம் எதை வாஞ்சிக்கிறது? ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்கிறது. the heart of Jacob desired blessings there. அவன் யாப்போக் நதி அருகே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். He was sitting near the river of Yappok. Only one prayer request. அவனுடைய ஜெபம் எல்லாம் ஒண்ணே ஒன்றுதான். ஒரே ஜெப குறிப்பு தான். There was just one prayer தேவனே request. நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். Lord, you need to bless me. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியுமை விடப் போகிறது Lord, இல்லை. unless you bless me, I will never let you go. அவன் ஏற்கனவே ஆசீர்வாதத்தை பெற்றவன் தான். He already received the blessings of God. அப்பாவை ஏமாற்றி சகோதரனுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு சகோதரனுக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் இவன் வாங்கி கொண்டான். He cheated his father, disguising himself as his brother, and received all the blessings of his elder brother. தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு கொஞ்சம் பயிற்றம் கூளை கொடுத்து அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கி கொண்டு வந்தான். Jacob gave a little porridge to his elder brother Esau and stole all the blessings of his elder brother. தன் மாமனாகிய லாபானுடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டு தன் மாமனுடைய ஆட்டெல்லாம் அவன் பட்டைகளை போட்டு ஆற்றிலே போட்டு அவன் தன்னுடைய ஆடுகளாய் மாற்றிக் கொண்டு வந்தான். Now Jacob, when he was living with his uncle Laban, he cheated his father-in-law and took all the sheep from him and added into his flock. அவனை சுற்றிலும் இவைகள் எல்லாம் இருந்தாலும், though everything is around him, இவைகளை அவன் ஆசீர்வாதமாய் நினைக்கல. Jacob did not consider this அவன் all as ஆசீர்வாதமாய் blessing. நினைத்தது எல்லாம் என் தேவன் எனக்கு தருகிற ஒன்றுதான் ஆசீர்வாதம். All that Jacob considered as blessing is the only thing that comes from the Lord. ஆண்டவர் சமூகத்தில் வருகிறான். He comes to the presence of God. அங்க வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். Lord, you need to bless me. அவன் நினைச்சான் தன் தகப்பனாகிய ஈசாக்கு கிட்ட போயிட்டு நான் தான் ஏசா என்று சொன்ன உடனே நம்பி
ஆசீர்வதித்ததை போல ஆண்டவரே 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 என்று சொன்ன உடனே அவன் தகப்பன் ஆண்டவர் ஆசீர்வதித்து விடுவார் என்று நினைத்திருந்தான். He thought just like he did with his father Isaac, that if you go there and say, Father, I need blessing, the Lord will also bless him in a similar way. இல்ல ஏசா கிட்ட போயிட்டு ஏதோ கொஞ்சம் பயிற்றுக்குள்ள கொடுத்ததை போல ஆண்டவர் கிட்ட வந்து கொஞ்சம் கையை தட்டி அந்நிய பாஷை பேசி ஆவி நிறைந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அநேகர் நினைச்சிருக்கலாம். Even Jacob or many others would have thought like earlier that they can take porridge to his elder brother, clap the hands, speak in tongues and then receive a blessing, but that is not the way it is going to happen. ஆண்டவர் கிட்ட இது எதுவுமே செல்லாது. It will not work with the Lord. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் கிட்ட இது எதுவுமே சத்தமா All சொல்லுங்க. these will not work with the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் அவனை பார்த்து ஒரே கேள்விதான் கேக்குறார். The only question that the Lord will ask you எல்லாம் today. கேக்குறாங்க, அவங்க எல்லாரும் அக்கறைப்படுத்தி விட்டான். He sent everyone ashore. ஐயோ லேயாலக்கே உங்க வீட்டுக்காரங்க எங்க? Everyone was asking, Leah, where is your husband? அவர் ஜெபிக்க போயிக்க நைட் பிரேயர் போயிக்கிறார். She says he is going for night prayer. ராகேல கேக்குற, ராகேல் They're asking Rachel. நீங்க தனியா வந்திருக்கீங்க, உங்க வீட்டுக்காரர் எங்க? யாக்கோப் எங்க? Rachel, why are you alone? Where is your husband Jacob? ஐயோ அது ஏன் கேக்குறீங்க? She'll say, oh, why are you asking that? ஆண்டவரோடு கூட தனியே ஜெபிக்கும்படி போய் யாக்கோப் நிறைய உட்கார்ந்துட்டான். He's sitting on the river banks of the river Jacob to pray alone with the Lord. எல்லாருக்கும் ஒரு பிக்சர் வந்து விட்டது. Everyone has a picture in their mind. யாக்கோப் யாரு? Who is Jacob? சொல்லுங்க, யாக்கோப் யாரு? கரெக்ட் தான், சொல்லுங்க யாரு? எல்லாருக்கும் அவன் காமிச்ச ஒரு ஷோ ஜெபிக்கிறவன் யாரு? எல்லா ஊரால ஏய் யாக்கோபு யாக்கோபு எங்கயா காணோம், அவன் நைட் பிரேயர் போயிட்டாருங்க. He made everyone believe, or he portrayed himself to be a person who will pray. எல்லாருக்கு முன்பாக அவன் ஒரு முகத்துல ஒரு முகமுடியை வைத்திருந்தான். அந்த முகமுடி எதை காட்டுகிறது? அவன் ஜெபிக்கிறவன், யாக்கோபா ஜெபிக்கிறவன், யாக்கோபா நைட் எல்லாம் ஜெபிக்கிறவன், யாக்கோபா எப்ப பார்த்தாலும் கர்த்தரோடு ஜெபிக்கிறவன் என்கிறதான ஒரு முகமுடியை வைத்திருந்தான். Jacob wore a mask or a facade where he portrayed himself as a person who will pray. People who see him think that he will pray all night, he will always pray with the Lord. ஆண்டவர் கேக்குறார், யாக்கோப் டேய் நீ யாரு? The Lord asked Jacob, Jacob, who are you? என்ன ஆண்டவரே கேள்வி? Jacob is saying, Lord, what kind of a question ராத்திரி is this? 9 மணிக்கு வந்து உம்முடைய பாதத்துல உட்கார்ந்தேன். Lord, I came at 9 in the night. இதோ விடிய காலையில ஆக போகிறது. It is going to be early in the morning. அப்படியே உம்முடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபிச்சு கொண்டே இருக்கிறேனே, என்னை பார்த்தா நீங்க யாருன்னு கேக்குறீங்க? He says, Lord, I am still waiting at your feet and praying. Are you asking me, who are you? ஏப்பா ஹலோ, நீ எத்தனை மணி நேரம் ஜெபிச்ச அதெல்லாம் நான் கேட்கல, நீ யாரு? The Lord says, I didn't ask you how many hours did you pray. I'm asking, who are you? இவன் மாறி 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 அவன் போட்டு இந்த முகமுடிய ஆண்டவர்ட்ட காட்டுறான். He is changing his mask and showing different ways of portraying himself in different ways to the Lord. முகமுடிய போட்டுக்கொண்டு ஆண்டவர்கிட்ட எதையும் வாங்க முடியாது. You cannot receive anything from the Lord by wearing different ஆண்டவர் அவனை masks. பார்த்து கேக்குற, நீ யாரு? The Lord is asking, who are you? நான் ஜெபிக்கிறவன். He says, I'm a praying எனக்கு அது person. வேண்டாம், நீ யாரு? He says, who are you? நான் நைட் பிரேயர்ல உட்கார்ந்து நிக்கிறவன். He says, I sit in the night prayers. எனக்கு அது வேண்டாம், நீ யாரு? The Lord says, it doesn't matter, who ஐயோ are you? ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிறவன். He says, Lord, I'm the one waiting for your blessings. எப்பா எனக்கு அது வேண்டாம், நீ யாரு? The Lord says, it doesn't matter, who are இன்னைக்கு you? நம்மில் அநேகர் ஆண்டவர் சமூகத்தில் இப்போதான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். Many of us are seated here in the presence ஐயா of God ஆண்டவரே in a என்ன similar தெரியாதா? way. Lord, do you not know me? வெள்ளிக்கிழமை உபவாசத்துல உட்கார்ந்துறனே. Lord, Fridays I sit and pray. ஐயோ சனிக்கிழமை உபவாசத்துல இருக்கிறனே. Lord, Saturdays I fast and pray. 1ஆம் தேதியில 10ஆம் தேதிக்கு உபவாசத்துல இருக்கிறனே. From the 1st to the 10th of every month I fast and I pray. கர்த்தர் சொல்றாரு, இந்த முகமுடிய நான் கேட்கல. The Lord says, I'm not asking about the mask that நீ you wear. ஊழியம் செய்கிறவன் என்ற முகமுடி போட்டிருக்கலாம். You may wear a mask that calling yourself a ஜெபிக்கிறவன் என்ற minister. முகமுடி போட்டிருக்கலாம். You may wear a mask saying that you are a ஓ praying நல்ல person. ஆராதிக்கிறவன் என்ற முகமுடி You போட்டிருக்கலாம். may wear a mask saying that you are a worshipper. கர்த்தருக்கு அதெல்லாம் வேண்டாம். All these நீ doesn't matter. போட்டிருக்கிற முகமுடிக்குள்ள ஒரு யாக்கோபு ஒருவன் ஒளிந்து இருக்கிறான். There is a Jacob hidden behind that mask. யாக்கோபு என்பவனை உனக்குள்ளே வைத்துக்கொண்டு நீ என்னதான் முகமுடி போட்டாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. With Jacob behind the mask, whatever way you disguise or portray yourself, you will not be able to ஊழியம் receive the செய்கிறவன் blessing. ஊழியம் செய்கிறவன் என்கிற முகமுடியை போட்டுக்கொள்வதனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. Just because you wear the mask calling yourself a minister of God or எப்ப a worshipper, பார்த்தாலும் you will not be able to receive the blessings of God. எப்ப பார்த்தாலும் உபவாசம் 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 என்று இருக்கிறதுனால
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. Just because you always fast and pray doesn't mean you will receive the blessings of God. கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வச்சிருக்கிறார். The Lord has prepared a great blessing for you in 2025. ஒரு பெரிய கிருபை உனக்காய் காத்திருக்கிறது. A great grace is waiting for you in the year 2025. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை கிருபையிலே பெற்றுக்கொள்ளணும்னா, but for you to receive that grace and that blessing, என்று சொல்லுகிற உனக்குள்ளே, you who call yourself as a praying person, என்று சொல்லுகிற உனக்குள்ளே, you who call yourself as a person who ஆராதிக்கிறவன் என்று சொல்லுகிற உனக்குள்ளே, you who call yourself as a worshipper, ஒரு யாக்கோபு ஒளிந்து கொண்டிருக்கிறார். there is a Jacob hidden behind all these things. அந்த யாக்கோபை தேவ சமூகத்தில் காண்பிக்காத வரையிலும், till you do not show that hidden Jacob, அந்த யாக்கோபை தேவ சமூகத்தில் கொண்டு வராத வரையிலும், till you bring that Jacob in the presence of God, ஆராதனைகளோ உன்னுடைய ஜெபங்களோ உன்னுடைய ஊழியங்களோ தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. your fasting, prayer, worship and your ministry can never bring the blessings of God. அவன் ஆண்டவரே சொல்ற, ஆண்டவரே, he says to the Lord, Lord, நான் யாக்கோபு. he says, Lord, I am Jacob. அவன் எப்போது யாக்கோபு என்று சொன்னானோ, when he admitted that he is Jacob, அவன் எப்போது தன் குறைவுகளை யாக்கோபு என்றால் எத்தன் என்று பெயர். the meaning of Jacob is deceiver. யாக்கோபு என்றால் ஏமாற்றுகிறவன் என்று பெயர். the meaning of Jacob is the one who will deceive. அவன் ஆண்டவர் சமூகத்துல வந்து சொல்றான், he comes to the presence of God and says, ஜெபிக்கிறவன முகமூடி போட்டு தான் இது, Lord, I wore a mask of a praying person, நீ அருவருக்கிற யாக்கோபு இருக்கிறான் ஐயா. but in me there was a Jacob which does not please you. யாக்கோபு எனக்குள்ள இருக்கிறான். Lord, there is a Jacob that displeases you. உம்மை வேதனைப்படுத்துகிற யாக்கோபு எனக்குள்ள இருக்கிறான். Lord, there is a Jacob that brings pain to you. ஐயோ, உம்மை கண்ணீர் விட வைக்கிற யாக்கோபு எனக்குள்ள இருக்கிறான். Lord, there is a Jacob that makes you shed tears. 2025 ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற முன்பதாக, before entering into the year 2025, உங்க ஜெபங்கள், உங்களுடைய ஆராதனைகள், உபவாசல கொஞ்சம் ஓர வெச்சிருங்க. keep away all your fasting and prayer, இந்த 2024 ஆண்டவரை துக்கப்படுத்தின எத்தனை யாக்கோபுகள் உனக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். just find out how many Jacobs are there in you that displease God. ஆண்டவரை விசனப்படுத்தின யாக்கோபுகள் உனக்குள்ள இருக்கிறார்கள். there are so many Jacobs that grieve the heart of the Lord. இன்னும் ஒரு சில நிமிஷங்கள் இருக்கிறது. we just have a few minutes in our hand. எல்லாரும் கண்களை மூட போகிறோம். we are all going to close our eyes. எல்லாம் முடிந்தால் எழுந்து நின்று கொள்ளுங்கள். if it's able, you can stand வேகமா 5 நிமிடம் இருக்கிறது. we just have 5 more minutes. ஆனா இந்த 5 நிமிஷத்திற்குள்ளே, within this 5 minutes, நீங்க எல்லா பயத்தோடு, with all fear, எல்லா நடுக்கத்தோடு, with all reverence, ஏனோதானே என்று நீ ஜெபிக்க ட்ரை பண்ணினாய். do not pray like in a casual way. நஷ்டம் தேவனுக்கு அல்ல. it's not, the loss is not for the நஷ்டம் Lord. உனக்குதான். you will face the loss. 2025 ஆண்டை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்வது இல்லது உன்னுடைய கையில இருக்கிறது. it is in your hands to change the year 2025. எல்லாருடைய கண்களை மூடுவோமாக. everyone let your eyes be எல்லாருடைய closed. கண்களை மூடுவோமாக. everyone let your eyes be closed. எல்லாருடைய கண்களை மூடுவோமாக. everyone let your eyes be closed. அப்படியே நீங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள். just turn back and see the way you came. உன் ஆண்டவரை வேதனைப்படுத்துற யாக்கோபுகள் உனக்குள்ள இருக்கிறார்கள். there are Jacobs that displease God. உன் சுபாவத்திலே தேவனை துக்கப்படுத்துற யாக்கோபுகள் இருக்கிறார்களா? check if there are any Jacobs in your character that ஐயோ, displease உன் வாயின் God. வார்த்தைகளினால் நீ துக்கப்படுத்துற கர்த்தரை துக்கப்படுத்துற யாக்கோபுகள் இருக்கிறார்களா? check if there are any Jacobs through your words that displease God. விசுவாசிகள் சொல்ற ஏனோதான் என்று நீங்க நிக்காதீங்க. again I tell you, please take it serious. இப்பொழுது நீ தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டு ஜெபித்தா, only if you shed tear in the presence of God வரப்போகிற and ஆண்டு உனக்கு pray, மகிமையாய் இருக்கும். the year that is come will be a blessing to you. 2025 பிரவேசிக்கிற முன்பதாக, before you enter into the year 2025, இருக்கிற அந்த யாக்கோபுகளை கழற்றி வைத்து விடு. remove those Jacobs from your life. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், today the Holy Spirit தேவனை says, துக்கப்படுத்துகிற யாக்கோபுகளை, the Jacobs that grieve the Lord, தேவனை வேதனைப்படுத்துகிற யாக்கோபுகளை, the Jacobs that brought pain to the Lord, தேவனை கண்ணீர் விட வைக்கிற யாக்கோபுகளை, the Jacobs that brought tears to the உன்னை விட்டு Lord, விலக்கி போட்டார். if you remove those Jacobs, 2025 நீ யாக்கோபாய் பிரவேசிப்பது இல்லை. the year 2025 you will not enter into it as a Jacob, ஆனால் ஒரு இஸ்ரவேலனாய் கர்த்தர் உன்னை பிரவேசிக்க but the செய்வார். Lord will make you enter into 2025 as an யாக்கோபாய் 2025 பிரவேசிக்க முற்படாதீர்கள். do not try to enter into 2025 as a Jacob. உனக்குள்ள யாக்கோபை வைத்துக்கொண்டு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க வேண்டாம். do not try to enter 2025 with Jacob. எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். எல்லாம் ஜெபிக்க வேண்டும். everyone pray. எல்லா சகோதரர் சீரியஸா ஜெபிக்க வேண்டும். every brother and sister pray. இந்த ஆலயத்து வந்தது பெரிய விஷயம் அல்ல. it is not a big thing to have come இந்த to the ஆலயத்தை church விட்டு today. திரும்பி போகும்போது நீ ஒரு ஆசீர்வாத இஸ்ரவேலனா திரும்பி போக வேண்டும். but
Before you leave this place, you have to go back. உன் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். Your life has to be transformed. உன் துருத்திகள் புதுப்பிக்கப்பட வேண்டும். Your skins have to be renewed. உன் ஜீவியம் புதுப்பிக்கப்பட வேண்டும். Your lives has to be renewed. உன்னுடைய சுபாவங்கள் கர்த்தருக்கு வேதனை துக்கத்தை உண்டு பண்ணுமானால், if your character is grieving the Lord, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயா. say to the Lord, Lord சொல்லுங்க forgive சொல்லுங்க. me. யாரும் மௌனமா இருக்க கூடாது. வாயை திறக்கணும். No one should be silent. இந்த ஜெபம் தான் 2025 தீர்மானிக்க போகிற ஜெபம். This is the prayer that will decide the fate of 2025. மீண்டும் மீண்டும் சொல்றேன். Again and again I என் tell அன்பு you, சகோதரா, my beloved brother, இருக்கிற தேவ பிள்ளைகளே, my beloved children of இந்த God, ஜெபம் தான். this is the prayer. இந்த ஜெபத்தை செய்ய வேண்டிய நிலையில் நீ செய்யாமல், if you do not pray it in the way that you have to அடுத்த pray, வருஷம் போய் உட்கார்ந்து ஜெபிக்கிறதால ஒரு நன்மை ஏற்படுவதில்லை. there is no use in you continuously praying. புது வருஷத்தில் பிரவேசிக்க முன்பதாக before you enter into 2025, உனக்குள்ள யாக்கோபுகளை அகற்றிவிடு. remove the Jacob from your life. ஆண்டவர் துக்கப்படுத்துகிற சுபாவங்கள் வேண்டாம். we do not need the characters that will ஆண்டவர் grieve the Lord. துக்கப்படுத்துகிற வாழ்க்கை வேண்டாம். we don't need a life that will grieve ஆண்டவர் God. துக்கப்படுத்துகிற பாவங்கள் வேண்டாம். we don't need the sin that will grieve ஐயோ, God. ஆண்டவர் துக்கப்படுத்துகிற உறவுகள் வேண்டாம். we don't need the relationship that will grieve God. ஆண்டவர் துக்கப்படுத்துகிற சிநேகிதங்கள் வேண்டாம். we don't need the friendship that will ஜெபிங்க grieve ஜெபிங்க God. ஜெபிங்க எல்லாம் ஜெபிக்கணும். everyone எல்லாரும் வாயை திறக்கணும். everyone open your எல்லா mouth வாலிப and pray. தம்பிமார்கள் ஜெபிக்கணும். every young people open your mouth and pray. தெளிவாய் சொல்லுகிறேன். I am clearly telling you, பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். the Holy Spirit is clearly speaking உனக்குள்ள to you. யாக்கோபை அகற்று. remove the Jacob from your அந்த life. யாக்கோபு இருக்கிற வரையிலும் till you have the Jacob in you. 2025 ஆண்டிலே தேவன் உனக்கென்று ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதங்களை உன்னால் சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. you will not be able to inherit every blessing that the Lord has prepared for you in 2025. எல்லார கரங்களை உயர்த்துங்க. let everyone's hands be raised. ஆண்டவரே சொல்லுங்க. everyone tell to the ஆண்டவரே Lord, என்ன சரண்டர் பண்றப்பா. Lord I surrender myself. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சரண்டர் பண்றப்பா. Lord I surrender myself. உமக்கு துக்கப்படுத்துகிற எந்த ஒரு காரியம் எனக்குள்ள வேண்டாம் அப்பா. Lord let there be nothing that will உமக்கு displease you. துக்கப்படுத்துகிற வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டாம். Lord I don't need the words that will உமக்கு displease you. துக்கப்படுத்துகிற சுபாவங்கள் வேண்டாம். Lord I சொல்லுங்க don't need சொல்லுங்க. the character that will displease உமக்கு you. துக்கப்படுத்துகிற உறவுகள் வேண்டாம். Lord I don't need the character that will displease உமக்கு you. துக்கப்படுத்துகிற ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம். Lord I don't need the friendship that will உமக்கு displease you. துக்கப்படுத்துகிற பாவங்கள் எனக்கு வேண்டாம். Lord I don't need the sin வாலிப that will தம்பிங்க displease சொல்லுங்க you. சொல்லுங்க சொல்லுங்க. every young people open your mouth யாக்கோபுகள் and pray. வேண்டாம் ஐயா. I don't need the Jacob. யாக்கோபுகள் வேண்டாம். Lord I don't need the Jacob. யாக்கோபுகள் வேண்டாம். I don't need the Jacob. என்னை இஸ்ரவேலனாய் மாற்றும் ஐயா. Lord change me as an Israel. சொல்லுங்க, என்னை இஸ்ரவேலனாய் மாற்று. Lord change me as an என்னை Israel. மன்னியும் ஐயா. Lord forgive me. என்னை மன்னியும். Lord forgive me. என் பாவங்களை மன்னியும். Lord forgive my என்னுடைய sin. குறைவுகளை மன்னியும். Lord forgive my உம்மை எவ்வளவோ shortcomings. வேதனைப்படுத்திட்டோமேப்பா. Lord I've grieved you so உம்மை எவ்வளவோ much. வேதனைப்படுத்தினோமே. Lord I've grieved you so உம்மை எவ்வளவோ much. துக்கப்படுத்திட்டோமே. Lord we've displeased you so ஆலயத்துக்கு much. வராமல் துக்கப்படுத்தினோமே. Lord we've displeased you without coming to the சபைக்கு church. சபை ஆராதனைகளுக்கு தவற விட்டு உம்மை துக்கப்படுத்தினோமே. Lord we've displeased you by missing the Sunday services. ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்யாமல் நாங்கள் துக்கப்படுத்தினோமே. Lord we've grieved you by not doing your ministry. ஆண்டவரே, என்னை மன்னியும் ஐயா. Lord please forgive என்னுடைய me. சுபாவங்களினால் செய்த பாவங்களை மன்னியும் ஐயா. Lord please forgive எல்லா the சபை sins I சத்தத்தை committed உயர்த்து through my சொல்லுங்க, character. மன்னியும் இயேசுவே. Lord please forgive மன்னியும் us. இயேசுவே. Lord please forgive மன்னியும் us. இயேசுவே. Lord please forgive இன்னும் ஒரு 2 us. நிமிஷம் இருக்கிறது. We just have 2 more எல்லா minutes. சகோதரனும் Every கரங்களை brother, உயர்த்து, நல்ல உயர்த்தி everyone lift up your hand. ஆண்டவர் நோக்கி கதறு. Everyone cry to the கதறு. Lord. Cry to the அவர் Lord. இரக்கமுள்ள தேவன். He is a merciful அவர் God. இரக்கமுள்ள தேவன். He is a merciful அவர் God. இரக்கமுள்ள தேவன். He is a merciful அவர் God. நமக்கு இரங்கட்டுமே. Let him have mercy on அவர் us. நமக்கு இரங்கட்டுமே. Oh, let him have mercy on என்னை us. இரங்கும் ஐயா. Lord, have mercy on us. எங்களுக்கு இரங்கும் ஐயா. Lord, have mercy on us. எங்களுக்கு இரங்கும் ஐயா. Lord, have mercy on எங்கள் us. பாவங்களை மன்னியும். Lord, please forgive us sins. எங்களுக்குள்ள முகமூடிகள் வேண்டாம். Lord, we do not need those masks. கிறிஸ்தவன் என்ற முகமூடி வேண்டாம். Lord, we don't need the mask called Christian. பெந்தகோஸ்தக்காரர் என்ற முகமூடி வேண்டாம். Lord, we don't need the mask called the Pentecostal எங்களுக்குள்ள man. யாக்கோபு இருக்கிறானே. Lord, there
are so many அந்த Jacobs in யாக்கோபை us. இப்போது அகற்றி விடும் ஐயா. Lord, remove those என் Jacobs. சுபாவங்களை விட்டு அகற்றி விடுங்க ஐயா. Lord, remove the Jacobs from my எல்லாரும் கையை உயர்த்தி character. ஒரு நிமிஷம் எல்லாம் சொல்லி இயேசுவே நான் மன்னியும். நல்லா Everyone lift up your hands எல்லாம் and say, சத்தமா சொல்லுங்க. பிதாவே Father, இயேசுவின் நாமத்தில் in the வருகிறேன். name of Jesus I எங்களை come. மன்னியும் ஐயா. Forgive us, எங்களை Lord. மன்னியும். சொல்லுங்க சொல்லுங்க. Everyone tell, everyone open your mouth and எல்லாரும் say. சொல்லுங்க. Everyone open your mouth எங்களை and மன்னியும் say. ஐயா. Lord, please என்னை forgive us. மன்னியும். Lord, please forgive மன்னியும். us. Lord, please என்னை forgive us. தகுதிப்படுத்து. Lord, உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு என்னை தகுதிப்படுத்து. Lord, make us worthy of your 2025ஆம் ஆண்டினுடைய ஆசீர்வாதத்தை என்னை தகுதிப்படுத்து. Lord, make us worthy of the வாலிப தம்பிமார்கள் கையை உயர்த்தி கேளுங்க. எல்லா வாலிப தம்பிமார் நல்ல கையை உயர்த்தி ஆண்டுட்டு கேளுங்க. Every young people Lord, forgive me, Lord. ஆண்டவரே எனக்கு மன்னியும். Forgive all my sins and all my iniquities, Lord. ஆண்டவரே என்னுடைய எல்லா பாவங்களையும் என்னுடைய அக்கிரமங்களையும் இரத்தத்தினால் மன்னியும். கழுவுவீராக. Lord, cleanse me with your பிதாவே உம்முடைய blood. சமூகத்தில் ஒன்று சேர்ந்து வருகிறோம். Lord, we come to you in your presence. எங்களுடைய எல்லா குறைகளையும் மன்னிப்பீராக. Lord, please forgive all உம் இரத்தத்தினால் our சின்ன shortcomings. பிள்ளைகள் பெரியவர்கள் வரையில் எல்லாரும் இரத்தத்தினால் கழுவுவீராக. Lord, from children to the elders, please ஊழியக்காரர் cleanse me with your blood. விசுவாசிகள் வரையில் எல்லாரையும் இயேசு இரத்தத்தினால் கழுவுவீராக. Lord, from the ministers of God, கரங்களை every தட்டி believer, எல்லாரும் கர்த்தரை cleanse us ஸ்தோத்திரம் all with பண்ணுங்க. your blood. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் 4 நிமிடம் இருக்கிறது. We just have 4 more minutes. புது வருஷத்தில் பிரவேசிக்க இன்னும் 4 நிமிடம் இருக்கிறது. There is just 4 more minutes to enter உன் வாயை into விரிவாய் the தரு. Open your mouth நான் wide. அவைகளை நிரப்புவேன். I will fill it. உன் வாயை விரிவாய் தரு. Open your mouth wide. புதிய ஆசீர்வாதத்தால் I will நிரப்புவேன். fill it with a new உன் வாயை blessing. விரிவாய் தரு. Open your mouth. புதிய கிருபையினால் I will நிரப்புவேன். fill it with new grace. இன்னும் 3 நிமிஷம் இருக்கிறது. Just have 3 more minutes. இன்னும் 3 நிமிடம் இருக்கிறது. Just have 3 more minutes. நல்ல கரங்களை தட்டுங்க. Everyone clap your கர்த்தரை hands. துதிங்க. Everyone clap your hands and கர்த்தரை praise துதிங்க. God. Everyone praise கர்த்தரை God. துதிங்க. Everyone praise கர்த்தரை God. துதிங்க. Everyone praise வாலிப God. தங்கச்சிமார்கள் Young sisters. கையை தட்டுங்க. Everyone clap your hands. தம்பிமார்கள் Every brother. கையை தட்டுங்க. Everyone clap your சின்ன hands. பிள்ளைகள் Even the small கையை children. தட்டுங்க. Clap your hands. ரிசீவ் பண்ணுங்க. Receive it. ரிசீவ் பண்ணுங்க. பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் பண்ணுங்க. Receive it. இந்த நேரத்திலே This time. நீ கர்த்தரை துதிக்கும் போது When you praise God. இயேசுவின் நாமத்தில் In the name of Jesus. எல்லா யாக்கோபும் மறைந்து Let கொண்டிருக்கிறார். all the Jacobs be எல்லா removed. பலவீனங்களும் நீங்கி கொண்டிருக்கிறது. All the shortcomings be ரத்தத்தால் removed. ஜெயம். Victory in the ரத்தத்தால் blood. ஜெயம். Victory in the blood. ரத்தத்தால் ஜெயம். Victory in the blood. ஸ்தோத்திரம். Amen. 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 நல்ல கர்த்தரை துதிங்க. Everyone praise God. கர்த்தரை துதிங்க. Everyone praise நீங்க கர்த்தரை God. துதிக்கும் போது As you praise God. ரிமமமமனதனியே. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னும் 2 நிமிஷம். Only 2 minutes. இன்னும் 2 நிமிடம் இருக்கிறது. 2 minutes. நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. Everyone speak in எல்லா tongues. சகோதரனும் Everyone speak in நல்ல tongues. அந்நிய பாஷையில பேசுங்க. Everyone speak in tongues. அபிஷேகத்தோடு கூட With anointing. அபிஷேகத்தோடு கூட With anointing. ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும். Enter into the new year with ஸ்தோத்திர பலிகளோடு anointing. கூட With praise and ஒரு புதிய ஆண்டுக்குள் thanksgiving. பிரவேசிக்க Enter வேண்டும். into the new year. Come on everyone. Everyone. எல்லாரும் Everyone. எல்லாரும் Everyone. எல்லாரும் Everyone. ஸ்தோத்திரம் 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 எல்லாரும் 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 ரிபபபபல ரதனியோ ரியந்தர வலரகத்தநாதனி அந்தநாதனியா அந்தல வந்தல வவுட ரக்க தீனா ரந்தல லீலா ரந்த நீனா ரிகாதா லந்தல விலவல ரக்க தீனா ரந்தல வவுட பி பாபா லங்கா நீனா இன்னும் 1 நிமிஷம். Just 1 more minute. இன்னும் 1 நிமிஷம். இன்னும் 1 நிமிஷம். இதோ தேவன் உங்களை கரத்தை பிடிக்கிறார். The Lord is touching you. எல்லாருடைய கரத்தை கர்த்தர் பிடிக்கிறார். உன் கரங்களை கர்த்தர் பிடிக்கிறார். உன் கரங்களை கர்த்தர் பிடிக்கிறார். இதோ அவரே உன் கையை பிடித்து உன் கரத்தை பிடித்து இதோ இப்பொழுது இந்த 10 வினாடிகள் இப்பொழுது ஒரு புதிய 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 ஆண்டுகள் நாயகன் நானும் இப்பொழுது
தூக்குறவரை வரகதா. பிரகுத்தி மாஷகதா.